வணக்கம் நண்பா. இந்த உலகத்தில் அதிக காலம் உயிர் வாழக்கூடிய 10 உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதில் 10வது இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம மனுஷன்தான். நம்ம மனுஷன் சாதாரணமாக 70லிருந்து 80 ஆண்டு சராசரியாக இந்த உலகம் முழுவதும் உயிர் வாழ்கிறான். அதில் 1997 ஃப்ரான்ஸில் ஒரு பெண்மணி 122 ஆண்டு உயிர் வாழ்ந்தாங்க. இதுதான் மனிதன் கூடுதலான காலம் உயிர் வாழ்ந்து உள்ள ஆயுசு ஆகும். எனவே மனுஷன் 10வது இடத்தில் இருக்கிறான். சாதாரணமாக மனிதன் உலகம் முழுவதும் 100 ஆண்டுகள் வாழ்வது ஜப்பான் போன்ற சில நாடுகளில் சாத்தியமாக இருக்குது. ஆனால் முழு உலகத்திலேயும் எடுத்துக்கொண்டால் 75லிருந்து 80 ஆண்டுகள். இதன் அடிப்படையில் பார்த்தா நம்ம மனுஷன் 10வது இடத்துல தான் இருக்கிறான். ஆகவே மனுஷனை விட அதிகமாக உயிர் வாழக்கூடிய 9 உயிரினங்கள் இருக்குது. தொடர்ந்தும் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அது என்னவென்று தெரியும். 9வது இடத்துல இருக்கிறது ஆப்பிரிக்க யானை. யானைகள் 2 வர்க்கம் இருக்குது. ஒன்று ஆப்பிரிக்க யானை, இன்னும் ஒன்று இந்திய யானை. இந்திய யானைகளும் அதிக காலம் உயிர் வாழும் தான். என்றாலும் இந்திய யானைகளை விட ஆப்பிரிக்க யானைகள் அதிகமாக உயிர் வாழுது. இந்த ஆப்பிரிக்க யானைகள் சுமார் 80 ஆண்டுகள் வர உயிர் வாழுது. சாதாரணமாக 60லிருந்து 80 ஆண்டுகள் உயிர் வாழுது இந்த ஆப்பிரிக்க யானைகள். எனவே மனுஷனை விட அதிகமாகவே இந்த யானைகள் உயிர் வாழக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதனால தான் ஆப்பிரிக்க யானைகளை நம்ம 9வது இடத்துல வச்சுருக்கோம். அடுத்தது 8வது இடத்துக்கு நீங்கள் போனால் அதில் மெக்கோ கிளி தான் இருக்குது. இந்த மெக்கோ பெரட் எனப்படும் ஒரு வகை கிளியானது மிகவும் புத்திசாலியான கிளியாகும். இது அமேசான் காடுகளை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக வாழுது. என்றாலும் உலகம் முழுதும் உள்ள இந்தியா, இலங்கை போன்ற நாட்டில் உள்ள கிளிகள் கூட அதிகமாக ஆண்டு தான் வாழுது. அதனை விட கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மெக்கோ கிளி வாழுது. 60லிருந்து 100 ஆண்டுகள் வர இந்த மெக்கோ கிளி வாழும். எனவே இதன் சராசரி ஆயுள் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் இருக்குது. அதனால தான் இதை 7வது இடத்துல வச்சிருக்கிறோம். உங்கள் வீட்டில் ஒரு கிளி இருந்தால் சாதாரணமாக உங்கள் ஆயுள் மாதிரியே அதுவும் வாழும். அடுத்ததாக 7வது இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மெக்கோ கிளி 8வது இடம். இப்பொழுது 7வது இடத்தில் இருப்பது தான் கொய் மீன் எனப்படும் ஒரு மீன் வகையாகும். இந்த கொய் ஃபிஷ் என்பது ஆழ்கடலில் வாழுது. ஜப்பானில் ஒரு கொய் ஃபிஷ் 226 ஆண்டுகள் வாழ்ந்ததாம். உலகத்திலேயே ஒரு அதிகமான ரெக்கார்டை இது ஏற்படுத்தியுள்ளது. சாதாரணமாக இந்த கொய் ஃபிஷ் 100லிருந்து 200 ஆண்டுகள் வாழுது. சாதாரணமாக 150 ஆண்டுகள் ஒரு ஃபிஷ் வாழுமா. ஆகவே பாருங்கள், மனுஷனை விட இவ்வளவு நாட்கள் இந்த கொய் ஃபிஷ் வாழுது என்று. அடுத்ததாக 6வது இடத்துக்கு நம்ம சென்றால் அதுவும் கடலில் உள்ள ஒரு உயிரினம் தான் வருது. அதற்கு சொல்லுவாங்க ரெட் சி ஏர்ச்சின்னு சொல்லி. இந்த ரெட் சி ஏர்ச்சின் சுமாராக கடல் ஆழத்திலையும் கடல் மேல் பகுதியிலையும் இருக்குது. இது சாதாரணமாக 150லிருந்து 200 ஆண்டுகள் வாழுது. இது மிக மிக மெதுவாகத்தான் தனது இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்குது. சாதாரணமாக 50 வருஷம் கழிச்சு தான் இது தனது இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்குமா. இந்த ஏர்ச்சின் என்பது ஒரு முள்ளான ஒரு உயிரினமாகும். கடலில் மிக மெதுவாக நகரும் ஒரு உயிரினமாகும். எனவே இது சாதாரணமாக 120லிருந்து 200 ஆண்டுகள் வாழுது. அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது தான் ரெக்யூ ராக்ஃபிஷ் என்பது ரஃப். அடுத்தது 5வது இடத்துல இருக்கிறது தான் ரஃப் ஐ ராக்ஃபிஷ் என்பது. இந்த ரஃப் ஐ ராக்ஃபிஷ் என்பது சாதாரணமாக சராசரியாக 200 ஆண்டுகள் வாழுதாம். இதில் சிலது 200லிருந்து 300 ஆண்டுகள் வரை கூட வாழுதாம். ஆழ்கடல் சூழலுக்கு அடாப்ட் ஆகியுள்ள ஒரு உயிரினமாக இந்த ரஃப் ஐ ராக்ஃபிஷ் என்பது திகழுது. இந்த ஃபிஷ் இவ்வளவு அதிகமாக நாட்கள் வாழ்வதற்கான சீக்ரெட் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குது. சாதாரணமாக 200 ஆண்டுகள் வாழ்ந்து விடுமாம் இந்த ராக் ஃபிஷ்கள். அடுத்ததாக வருவது தான் 4வது இடத்தில் இருப்பது தான் ஜயண்ட் டார்டாய்ஸ் என்பது. அதாவது மிகப்பெரிய ஆமை. சாதாரணமாக எந்த ஒரு ஆமையும் நீண்ட கால 100 ஆண்டுகளை தாண்டியே வாழும். இந்த ஜயண்ட் டார்டாய்ஸ் என்பது சுமார் 150லிருந்து 250 ஆண்டுகள் வரை வாழுது. இது மிக மெதுவாகத்தான் தனது உணவுகளை செரிமானம் செய்தாம். இந்த சமிபாடு காரணமாக தான் இது
இத்தனை ஆண்டுகள் வாழுதாம். எனவே சாதாரணமாக ஒரு ஆமை 150 ஆண்டுகள் வாழுது. இந்த ஜெயண்ட் ஆமையானது, அதாவது மிகப்பெரிய டோர்டாய்ஸானது 150லிருந்து 250 ஆண்டுகள் கூட வாழுமாம். எனவே ஒரு ஆமை 100 ஆண்டுகளின் பின்னர் தான் சாதாரணமாக அது இனப்பெருக்கத்தை கூட ஆரம்பிக்குமாம். இந்த வகையான ஆமை பாருங்க, மனுஷன் 20 வயசுல இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்கிறான்னு சொன்னா இந்த ஆமை 100 வயசுல ஆரம்பிக்குது. ஆகவே 150லிருந்து 250 ஆண்டுகள் வாழுதாம். அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது எது தெரியுமா? பௌஹெட் வோல் எனப்படும் ஒரு வகை திமிங்கிலமாகும். இந்த திமிங்கிலம் மிகப்பெரிய திமிங்கிலம் அல்ல. இது பௌஹெட் வேல் எனப்படுறது ஒரு சிறிய வகை திமிங்கிலமாகும். ஆனாலும் இது திமிங்கிலத்தில் ஒரு வகையாகும். இந்த திமிங்கிலங்கள் சுமாராக 200 ஆண்டுகளுக்கு மேலேயே வாழுது. 200லிருந்து 300 ஆண்டுகள் ஆயுள் கொண்டது. இந்த திமிங்கிலங்கள் நிறைய திமிங்கிலங்கள் 200 ஆண்டுகள் சாதாரணமாகவே வாழுமாம். குளிராக காணப்படுகின்ற ஆர்டிக் கடலில் தான் அதிகமாக இந்த திமிங்கிலங்களை நம்மளால் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், இந்த திமிங்கிலங்கள் சாதாரணமாக 200 ஆண்டுகளை கடந்துமே வாழ்ந்து கொண்டிருக்குமாம். அடுத்த 2வது இடத்துல இருக்கிறது என்னவென்று தெரியுமா? கிரீன்லாந்து ஷார்க் ஆகும். கிரீன்லாந்து நாட்டை சுற்றி மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள கடல்களில் வாழக்கூடிய இந்த கிரீன்லாந்து ஷார்க் சாதாரணமாகவே 250லிருந்து 500 ஆண்டுகள் வரை வாழுது. உலகத்திலேயே மிக மிக மெதுவாக வளரும் ஒரு மீன் வகை தான் இது ஆகும். மேலே நம்ம பார்த்தது ஒரு திமிங்கில வகையாகும். ஆனால் இந்த ஷார்க் என்பது ஒரு மீன் வகையாகும். எனவே இது 250 ஆண்டுகள் ஆக குறைந்தது வாழுமாம். 500 ஆண்டுகள் ஆக கூடியது வாழுமாம். சாதாரணமாக 350 ஆண்டுகள் வரை வாழுமாம். பாருங்க, இந்த உலகத்திலே மிக மிக மெதுவாக வளரும் இந்த ஷார்க் ஆன இந்த மீன் எவ்வளவு காலம் மனுஷன மாதிரி ஏறத்தாழ 3 மடங்கு வாழுதுன்னு. உலகத்திலேயே நம்பர் ஒன் அதிகமாக வாழ்வது தான் ஓஷியன் குவாக் கிளாம் எனப்படுவது. இந்த ஓஷியன் குவாக் கிளாம் எனப்படும் ஒரு உயிரினமாகும். இது ஒரு நத்தை வகை மாதிரியான உயிரினமாகும். சராசரியாக 500 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுது. ஒரு உயிரினம் 507 ஆண்டுகள் வாழ்ந்தது பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிகமாக வாழக்கூடிய உயிரினம் இதுதானாம். சராசரியாக 400லிருந்து 500 ஆண்டுகள் வரை இந்த உயிரினங்கள் வாழும். இதன் இனப்பெருக்கமே சுமார் 200 ஆண்டுகள் தான் ஆரம்பிக்குமாம். நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கின்றது. மனிதனில் ஒரு 3-4 தலைமுறைகள் கடந்த பிறகு தான், அந்த காலத்தில் தான் இதன் இனப்பெருக்கமே ஆரம்பிக்கின்றது என்பது உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருக்கு. ஆனால் இது இந்த உயிரினங்கள் உலகத்தில் மிகவும் விந்தியான ஒன்றாகும். எனவே நம்பர் 1 பிடிச்சு கொண்டது ஓஷியன் குவாக் கிளாம் எனப்படும் உயிரினம். இந்த ஒவ்வொரு உயிரினங்களை குறித்தும் உங்களுக்கு வெவ்வேறாக யூடியூப்பில் தேடி பார்க்கலாம். இன்னும் இது மாதிரியான வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த உலகத்தில் உள்ள விஞ்ஞான விஷயங்களை பற்றி உங்களுக்கு வீடியோக்களை கொண்டு வருவோம்.